ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की प्रभुपाद की गुरुदेव की जय गौर प्रेमानंदे। 2.65 प्रसादे सर्व दुःखानां हानिरस्य उपजायते प्रसन्नचेतसो हि यासु बुद्धिपर्यवतिष्ठते। படிச்சிருக்கியா? எடுக்கல படிக்கிறேன். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்ய உபஜாயதே பிரசன்னசேதசோ யாசு புத்தி பர்யவதிஷ்டதே। பிரசாதே சர்வ துக்கானாம் हानिरस्य उपजायते प्रसन्नचेतसो यासु बुद्धिपर्यवतिष्ठते। அதான் சொல்லுங்க, இந்த அர்த்தம் படிச்சேங்க. அர்த்தம் இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் திருப்தி உற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களினால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இத்தகைய திருப்தி உற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகிறது. Thank you. For one thus satisfied in Krishna consciousness, a threefold miseries of material existence do not exist. In such satisfied consciousness, one's intelligence is soon well established. Okay. மாராஜ் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஹாஸ்யம் வைக்க முடியுமா? மெதுவாக கொண்டு போய் ஹாஸ்யம் வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கொண்டு மாதிரி வச்சு ஸோ தேங்க்யூ. ரெக்கார்ட் नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் பிரபுபாதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைன் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவன் வந்து அதை வந்து அந்த நிலையில் வந்து அந்த பிரம்மபூதா ஸ்டேஜ்னு நம்ம ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரே நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க வந்து அவங்களோட அதாவது இப்போ ஆல்ரெடி கிளாஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு மேலே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு மேலே மைண்டு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஈகோ, அண்ட் ஃபைனலி தான் சோல், சூப்பர் சோல் இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்றது எப்படின்னா, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது தான் நம்ம அதாவது கடைசியில் ஆத்மா சாட்டிஸ்ஃபை ஆகும்பொழுது தான் அந்த லெவலுக்கு வர முடியும். எப்படிப்பட்ட கஷ்டத்துலேயும் பகவானை திட்டாமல், பகவானை குறை சொல்லாமல்,
அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் வந்து பகவான் கரெக்டாக தான் பண்ணுவார், அவரோட வில் வந்து என்னது தப்பு எந்த குறைபாடும் இருக்காது, அது பர்ஃபெக்டாக இருக்கும், சுப்ரீமான வில்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம, அதாவது அவருடைய செய்கிறது எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ், அந்த அந்த எண்ணம், அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் வந்து கிருஷ்ண உணர்வுலேயே வர்றது எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம புலன்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். புலன்கள் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? இப்போ நம்ம கண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம எப்பவுமே நம்ம கண்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். புது புடவை கட்டினா நம்மளுக்கு ஒரு புது புடவை, புது ட்ரெஸ் போடும்போது ஒரு நம்மளுக்கு தெரியாமல் இனம் அறியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறார் பிரபுபாதர், பகவானுக்கு சேவை செஞ்சு பகவானுக்கு புது ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி நீங்கள் பகவானுக்கு பண்ணும்பொழுது அந்த கண்கள் திருப்தி அடையும். அந்த மாதிரி கண்களை ஈடுபடுத்தலாம். அதே மாதிரி வந்து பகவானுடைய பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடும் பொழுது நாக்கு, அதாவது டேஸ்டான பெலாட்டபிள் டிஷ்ஷஸாக சாப்பிட சொல்கிறாரு. பகவானுக்கு எது பண்ணாலும் பகவானுக்காக இது பண்ணலாம், பகவானுக்கு நிறைய நெய் ஊற்றலாம், பகவானுக்கு பனங்கற்கண்டு நிறைய போடலாம். அந்த மாதிரி நினச்சே பண்ணும் பொழுது அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம நாக்கு திருப்தி அடைஞ்சிரும். கேட்குறது அதே மாதிரி சாண்டிங், பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, எல்லா அந்த 9 டிவோஷனல் ப்ராக்டிஸஸ் சர்வீசஸில் அந்த கீர்த்தனையும் சாண்டிங் இது வந்து ரொம்ப ஸ்ரவணமும் கீர்த்தனமும் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே இருந்தாலே வந்து பக்தியில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய காதும் நம்மளுடைய வாயும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம காது பியூரிஃபை ஆகிறதுக்கு ஹியரிங், நிறைய கிருஷ்ண கதை கேட்குறது, கீர்த்தனை கேட்குறது, பிரபுபாத லெக்சர் கேட்கும் போது காது பியூரிஃபை ஆகுது. இப்போ வாயில் வந்து நாக்கு வந்து சாண்டிங் பண்ணுறது மூலமாகவும் பிரசாதம் சாப்பிட்றது மூலமாகவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த மாதிரி புலன்கள்லாம் சாட்டிஸ்ஃபை ஆக நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற, மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோலில், அதுதான் வந்து சரஸ்வதி கோஸ்வாமி சொல்வார், காலைல ஏஞ்ச உடனே நீ தொடர்பு கட்டையை வச்சு உன் மைண்டை வந்து 1000 தடவை அடிக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து உன் கண்ட்ரோலில் இருக்கும். தூங்கும் போதும் அடிக்கணும். ஏன்னா மைண்டு வந்து அர்ஜுனரே சொன்னார், நான் இது ஓடுற காற்றை கூட, அந்த விண்டை கூட நான் கட்டுப்படுத்திடுவேன் கிருஷ்ணா, ஆனால் என் மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு. அப்படிப்பட்ட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பிரபுபாதர் கொடுத்த அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம திருப்பி ஜபிக்க அவர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணது 16 ரவுண்ட்ஸ். அதுக்கு மேலே பண்ணாலும் ரொம்ப நல்லது, சீக்கிரமாக நம்ம ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், பியூரிஃபிகேஷன் நல்லா நடக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மைண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஒன்ஸ் மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸை வந்து என்கேஜ் பண்ணணும் பகவான் சேவையில். அது எப்படின்னா பிரபுபாதர் புக்கு, இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்க நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து பியூரிஃபை ஆகும், அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபைனலி வந்து நம்ம ஈகோ, அதாவது நான் வந்து ஒரு பெரிய லெக்சரர், நான் வந்து பெரிய இந்த ஊரில் நான் தான் வந்து பெரிய ஆள், அந்த மாதிரி வந்து நான் நினைக்கிற அந்த இது வந்து அழிஞ்சு, நான் பகவானுடைய சேவகன், இந்த வீடு பகவானுக்காக நான் வாங்கினேன், பகவான் சேவையில் ஈடுபடுத்துறதுக்காக வாங்கினேன், இந்த பொருளை வந்து பகவானுக்காக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அப்படி எல்லாமே பகவானுக்கு சேவகனாக நம்ம சம்பந்தப்படுத்தி அப்படி பண்ணும்பொழுது நம்மளோட ஈகோ வந்து தெளிவாகும், பியூரிஃபை ஆகும். ஃபைனலி வந்து அப்போ வந்து அதுக்கப்புறமா தான் அந்த பிரம்மபூதா ஸ்டேஜ். நம்ம அந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா நம்ம அந்த 3 மிசரிஸ் வந்து நம்மளை அதாவது ஆதி ஆத்மிகா, நம்ம உடல், அப்புறமா நம்ம மற்ற ஜீவாத்மாலாம் கொடுக்குற தொல்லைகள், கொசு கடிக்கிறது, உடம்புல உபாதை, அதெல்லாம் நம்மளை தொல்லை பண்ணாது. அந்த நிலைமையிலையும் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பக்தியை செஞ்சுட்டே இருப்போம், பகவானை பற்றி குறை சொல்ல மாட்டோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதான் ஆதி ஆத்மிகா, ஆதி பௌத்திகா, அப்புறமா ஆதி தெய்வீகா. ஆதி பௌத்திகானா மற்ற ஆதி பௌத்திகான அடுத்த உயிரினங்கள் கொடுக்குற தொல்லைகள், ஆதி தெய்வீகா இயற்கையினால் வர பிரச்சனைகள். ஸோ இதனால் வந்து அதிகமாக பாதிப்படைய மாட்டாங்க. ஸோ அந்த லெவல் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபர்தர் அவங்க சோல் வந்து பியூர் ஆகிடும், கான்ஷியஸ்னஸ் வந்து டிவைன் கான்ஷியஸ்னஸ் ஆகிடும். அப்போ வந்து அவங்க இன்டெலிஜென்ஸும் வந்து ஸ்டெடியாக இருக்கும். மாயாவால் அவங்களோட புத்தி வந்து, அதாவது மாயையா பாருத்த அப்படின்னு சொல்லுவாங்க, மாயாவுக்காக சர்வீஸ் பண்ணுறவங்கள மாயா. ஸோ அந்த மாதிரி அப்படிதான் ஞானம். ஸோ அப்படி வந்து மாயாவுக்கு சர்வீஸ் பண்ணாமல் அவங்க இன்டெலிஜென்ஸை பகவானுக்கு மட்டுமே ஸ்டெடியாக யூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ குரு. ஹரே கிருஷ்ணா. गोविंदा।
ஓகே, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹாப்பியாக மேரேஜ், ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம முந்தின ஸ்லோகத்தையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே, ராகதேஷ் சமக்தேஷ் விஷயா நிர்தேஷன் ஆத்ம விஷயாத்மா பிரசாதம் அதிகச்சரி. யாருக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், யார் மாதிரி இந்த வெறுப்பு இல்லாமல் இருக்காங்களோ, யாருக்கு புறங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவங்களுக்கு தான் கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். இந்த மாதிரி நிலை பெற்றவங்களுக்கு வந்து 3 விதமான துயரங்கள் இருந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, மாதாஜி சொன்ன மாதிரி அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்வீகா, இதுதான் அந்த 3 விதமான துயரங்கள். ஓகே, இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே. அத்தியாத்மிகானா என்ன, நம்மளுடைய மனது உடல்லே நமக்கு என்ன பண்ணும், தொல்லைகள் கொடுக்கும். ஓகே, அது எப்படி நம்மளே நமக்கு தொல்லை பண்ண முடியும்? அது பண்ணும். மன உளைச்சல்லாம் வருதுல்ல, அதுதான் காரணம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் இழிவுபடுத்தியிருப்பாங்க, அதுவே அவங்க மனசை ஓட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம நெருங்கி உணவர்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, மன உளைச்சல் வந்து ரொம்ப கடினம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மன உளைச்சல் பிரச்சனை இருக்குது. பெரிய பணக்கார கண்ட்ரி தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஓகே, இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் யூஎஸில் எல்லாருமே வந்துடுச்சு, சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்துடுச்சு. ஓகே, அதனால் இந்த மன உளைச்சல் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே உண்டு. இது வந்து ஃபஸ்ட்டு ஆத்மிகா. ஓகே, அதிபௌதிகா பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களால் வருது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணாலும் அந்த கொசு வந்து நம்ம தொல்லைப்படுது. சின்னதாக இருக்குது கொசு, கடிக்கிறது இல்லையா, அது கூட சண்டை போட முடியாது. நமக்கு தேவையில்லாலும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. ஓகே, திடீர்னு நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்காது, அவங்க நமக்கு மனசுக்கு சங்கடமாக பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? இதுதான் அதிபௌதிகா. ஓகே, அதிதெய்வீகானா இயற்கை சீற்றங்கள். இயற்கை சீற்றங்கள் வந்து எப்படி வரும்? திடீர்னு ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, அது எப்படி நடந்ததே தெரியாது, அப்புறம் பூமி 2ஆக பிளந்துறது, அப்புறம் சுனாமி வர்றது, இந்த மாதிரி மாஸ் கில்லிங், இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள். இதெல்லாம் வந்து அதிதெய்வீகா. வேர்ல்டு வார் இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து கான்ஸ்டன்டாக என்ன பண்ணுது, வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில். நல்லா ஒருத்தர் வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. எப்படியும் நமக்கு வந்து தொல்லைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுடைய வார்த்தை என்றைக்குமே பொய்யானதே கிடையாது. அவர் ஒன்று சொன்னார்னா அது கரெக்ட். ஓகே, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். இப்போ மாடர்ன் வேர்ல்டு என்ன பண்ணுறாங்க, நவீன உலகத்தில் பாசிட்டிவாக எல்லாம் திங்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. பாசிட்டிவாக எப்படி திங்க் பண்ணோம், ரொம்ப நாள் வாழ்க்கை வளமுடன், நம்ம எல்லாம் உயிரோடு நல்லா இருப்போம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவ்வாறு யூஸார்னு என்ன பண்ணுறாங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறார். என்ன சொல்கிறாரு, ஐ எம் ஃபைன். அவர் ஃபைனாக இருக்காரா என்ன? He is in the hospital. I am fine, sir. How are you? Tomorrow is going to die. ஓகே, இப்படி நம்ம சொல்லி பழகிட்டோம். ஆனால் கிருஷ்ணா அது சொல்லவே இல்லை. யூ ஆர் நாட் ஃபைன் தான் சொல்கிறாரு. யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஹார்ட். என்ன சொல்கிறாரு, மனஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கிருஷ்ணாவோட கூட்டுறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க, ஹரே கிருஷ்ணா பிரபு, நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க பிரபு, வயசுதியா, இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் மனசுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குன்றது. எப்படி நம்மளை மனசு வந்து படுத்திகிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகே, அதனால் நம்ம இந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் அது முடியவே முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உங்களுக்கு சாஞ்சு உட்காந்து அந்த நேரத்தில் போயிருக்கோம், உங்களுக்கு இடம் இருக்காங்க, அது தள்ளி பார்த்து. ஸோ நம்ம பெர்மனெண்ட்டாக ஹாப்பியாக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு பொசிஷன் கிடையாது. ஓகே, ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை போஸ்ட் போக என்ன ஆகிடும், பதட்டங்கள் அதிகமாகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரனை பார்த்தீங்கன்னா, இந்திரன் தான் ஹையஸ்ட் போஸ்ட். இந்திரன் தான் இருக்கலே ஹையஸ்ட் போஸ்ட். ஆனால் அவனுக்கு எவ்வளோ பதட்டங்கள் தெரியுமா, ஃபுல்லாக பதட்டங்கள் தான். மேலே போக என்ன ஆகிடும், பதட்டங்கள் அதிகமாகிட்டே. பேங்க்கில் கிளர்க்காக இருப்பான், அவனுக்கு பதட்டங்கள் கம்மியாக தான் இருக்கும். நான் கடைசி வரையும் கிளர்க்காக எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம், எழுதி கொடுத்துருவாங்க வேணான்னு சொல்லி. ஏன்னா எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், அப்படி ஓட்டிடலாம். மேலே போனாலே பதட்டங்கள். ஓகே, அதனால் யார் ஒருத்தர் இந்த பதட்டத்தோடே இருக்கா அப்படி பார்த்தா, இந்த நவீன யுகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, ஏதோ ஒரு பதட்டம். புறாக்கள் கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இங்கிட்ட அங்கிட்டு பார்த்து தான் சாப்பிடும். பார்த்து ஒரு கொத்துக்கும் திருப்பி பார்க்கும் இல்லையா.
ஸோ இந்த பதட்டங்களை குறைக்கிற மாதிரி யார் ஒருத்தர் இன்னொருக்கு உதவி பண்ணுறாரோ அதுதான் மிகப்பெரிய உதவி. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பதட்டமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இதை நான் குறைக்கிறேன், இப்படி யாருமே கிடையாது. காசு வாங்கிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஆன்மா நீங்கள் உடல் இல்லை இந்த மாதிரி சொல்லி அவரை வந்து ஒரு வழிநெறிப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. இஸ்கான் மாத்திரம்தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. ஓகே. அது நாரத முனி சொல்கிறாரு, மாத்ரா ஸ்பஷ்டா சிக்ஷியாமகா பவசிந்து பிளவோதிரஷ்டோ ஹரிச்சரியா அனுவரணும் முடியும். ஹரிச்சரியா அனுவரணும். அந்த மாதிரி பதட்டமாக இருக்கவங்கள வந்து ஹரியோடைய நாமத்தை சொல்ல சொல்ல இந்த பதட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓகே. அப்போ அந்த 3 விதமான துயரங்கள் எப்படி தான் போகும்? 3 துயரங்கள் இருக்க எல்லாருக்கும் இருக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அது உண்டு. அந்த 3 துயரங்கள் எப்படி தான் போகும் ஒருத்தருக்கு? ஹரியோட நாமத்தை சொல்லணும். 3 துயரங்கள், அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதேவிகா. ஸோ இந்த 3 விதமான மெசேஜ் வந்து எப்போ பகவான் நாமத்தை சொல்லி அந்த செவனம் கீர்த்தனத்தில் ஆழ்ந்திருக்காங்களோ அவ்வளோக்கோல அவங்களுக்கு வந்து துன்பங்கள் இருக்காது. அதனால மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹரிநாம கீர்த்தனத்தில் ஈடுபடணும். நம்ம இப்போ இந்த நம்மளுடைய மைண்ட்லாம் ஒரு செட்டில்டாக இருக்குது இல்லையா இந்த டயத்தில். அதனால் நமக்கு இதெல்லாம் நம்ம வழங்குது இல்லையா. இது நம்ம டென்ஷனாக இருக்கும்போது இது நம்ம பேச முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம சேன் பண்ணால் எப்படி இருக்கும்? மார்னிங் சேன் பண்ணிங்க எப்படி இருக்குது? வித்தியாசம் இருக்குது இல்லையா. மார்னிங் சேன் பண்ணால் நல்லா இருக்குது சாண்டிங்க. அதே சாண்டிங் பண்ண முடியல, அன்றைக்கி யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க, லேட்டாக பண்ணுறீங்க, அப்போ சாண்டிங் எப்படி இருக்குது? எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். மார்னிங் பண்ணிங்கன்னா 6 மினிட்ஸில் முடிச்சிங்கன்னா போக போக என்ன ஆகும்? டைம் அதிகமாகிட்டே இருக்கு. நைட்டு பண்ணிங்க ரொம்ப நேரம். ஓகே. அதனால தான் என்ன சொல்ல பிரபாதர், மார்னிங் டயத்தில் பிரம்மமுத்த டயத்தில் யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே. விட்டே கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்களே என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கொடுக்கக்கூடாது. இல்லைங்க இந்த டைம் வந்து சாண்டிங் டைம், நம்ம அப்புறம் பேசிக்கலாங்க. ஹரே கிருஷ்ணா லேகசி சார், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, அப்படி சொல்லிடணும். ஓகே. இந்த டைத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை, இது 1-to-1 டைம் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் அஸ். உலகத்திலே யார் உங்களுக்கு நண்பன்? குழந்தைங்களா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, பெரியவங்களா, அம்மா அப்பாவா, யார் ரொம்ப நண்பர்? கிருஷ்ணர் தான் சுகர்தான்னு சொல்கிறான். அந்த மாதிரி நண்பர்கள் யாருமே கிடையாது. நம்ம எல்லாமே டெம்பரரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் கிருஷ்ணா ஒன்லி. ஓகே. அப்போ அந்த கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள அந்த டயத்தை விட்டு கொடுக்கூடாது. அது செல்ஃபிஷ் கிடையாது. ஓகே. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க, ஐயோ நம்ம செல்ஃபிஷாக இருக்கோமே, இந்த டயத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள நம்ம உபசரிக்காமல் போயிட்டோமே, நமக்கு அந்த கடமை இருக்கே, நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே. நம்ம அது செல்ஃபிஷ் கிடையாது. நமக்கு உபகாரம் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ண முடியும். நம்ம நல்லா மூழ்கிடணும், ஃபுல்லாக மூழ்கினா தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறது அப்படி உங்களுக்கு உரைக்கும். அப்போ இந்த மாதிரி அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதேவிகாலேருந்து வந்துடுங்க சார், நீங்கள் சேன் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறது எப்போ பழிக்கும்னா, நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பழிக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒன்லி கடமைக்காக சொல்லுவீங்க. புக்கெல்லாம் எழுதி என்ன பண்ணுவோம், விற்றுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் படிக்க மாட்டாங்க யாரும். அது வந்து நிறைய பிரயோஜனம் கிடையாது. புக்ஸை வந்து என்ன பண்ணணும், நம்மளும் படிக்கணும். இது நம்ம ரியலைஸ் பண்ணால் தான் என்ன ஆகணும், அந்த அடுத்த மெசேஜ் அடுத்த பர்சனுடைய இதயத்தை நம்ம தொட முடியும். ஓகே. இல்லைன்னா நம்மளுடைய ப்ரீச்சிங் வந்து மேலோட்டமான ப்ரீச்சிங்காக இருக்கும், அவங்கள இதயத்தை வந்து மாற்றாது. ஓகே. மாற்றணும் அப்படின்னா உண்மையிலே அவங்களுக்கு அது நல்ல காரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் மாற்ற முடியும். ஓகே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, இந்த 3 விதமான துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் கர்மா. ஓகே. நம்ம என்ன பண்ணமோ அந்த கர்மா இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படி நமக்கு தண்டனை வந்துடும். நமக்கு தண்டனை எப்படி அனுபவிக்கிறோம்? அது கரெக்டாக எப்படி அனுபவிக்கிறோம்? இந்த உடல் வச்சு தானே அனுபவிக்கிறோம். உடல் இல்லைன்னா தண்டனை இருக்கா? அது எந்த உடல் ஏற்றுக்கிறது தண்டனையை? மெட்டீரியல் பால்ல ஸ்தூலமா சூக்ஷமாவா? ஸ்தூலங்கிறது என்னது? இதுதான் ஸ்தூலம் இல்லையா. சூக்ஷ்மங்கிறது உள்ள இருக்கு, உள்ள இருக்கதான் ஏற்றுக்குது. ஓகே. ஸோ இந்த சரீரம் வந்து ரொம்ப ஏற்றுக்கல, இந்த சரீரம் கொஞ்சம் தான் ஏற்றுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம ரொம்ப பிடிக்கும். வாயினால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட படு படு மாதிரி. நாவினால் எங்க சுடும், அடி எங்க வருது சுடுறதுக்கு? நாக்கு தானே பேசிச்சு, அங்கே எங்க சூடு இருக்கு? தீயில சுட்டா தெரியுது, தடை வந்துச்சு. கரெக்டா? இது வந்து ஸ்தூலம்.
சூக்ஷமம் எங்கே இருக்கு? நாவினால் சுட்ட வீடு, அது போகாது. அதனால நம்ம பெயின் எங்கே ஏற்றுக்கிறோன்னா நம்ம சூக்ஷம சரீரத்தை ஏற்றுக்கிறோம். ஓகே, அதனால் உங்களை கஷ்டப்படுத்தணும்னா உங்களை ஃபிசிக்கலாக கஷ்டப்படுத்துற மட்டும் கிடையாது. அதனால் கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, ஐதேவிகால அத்தியாத்மிகா ரொம்ப டேஞ்சர். ஓகே, அதிபௌதிகாவும் அந்த அத்தியாத்மிகா நமக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் டேஞ்சர். இல்லை கொசுமத்தை கிடைச்சா பிரச்சனை கிடையாது. நம்ம ரிலேட்டிவ் யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி துன்பங்கள் வரும் இல்லையா, அது அத்தியாத்மிகலாம் முடிஞ்சிடும். இது இல்லாமல் இன்டர்லேட்டட். ஓகே, அதனால் நம்ம இதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியாது. நம்மளுடைய பணத்தினாலேயோ நம்மளுடைய திறமையினாலேயோ இல்லை பவர்னாலேயோ இதுலேருந்து வெளியே வர முடியாது. பவர்னால் வெளியே வந்துடலான்னா, வீரத்தினால் வெளியே வந்துடலாம். அர்ஜுனா எவ்வளோ பெரிய வீரன், அவருடைய பையன் இறக்கும்போது அவருக்கு எவ்வளோ வருத்தங்கள் வரும். இத்தனைக்கு பகவத்கீதைலாம் கேட்டார். பகவத்கீதை அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன். நம்மலாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அது பகவத்கீதை படிக்கிறதுக்கு? அவருக்கு என்ன வேணும் அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருங்க அவரை. அதை கேட்குறேன், ஏதோ கேட்குறா சொல்லியிருக்கா. எடுத்து கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அதுக்கு போய் அவன் எத்தனை தடவை கேட்குறா, அதை எடுத்துக்கிறான். ஓகே, அம்மா பார்த்துக்கூடாது. ஓகே, அர்ஜுனா எவ்வளோ பெரிய வீரன். ஆனால் பகவத்கீதை நேரிலே கேட்டிருக்கார். இருந்தாலும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? வருத்தங்கள் வந்தா இல்லையா? அபிமன்யு இறக்கும்போது எவ்வளோ வருத்தங்கள். அதனால இது வந்து நம்ம ஈஸியாக வெல்ல முடியாது. நமக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நினைக்க, இமோஷனல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுலேருந்து வெளியே வரணும். அது எப்படி தான் வெளியே வருது? அதுக்கு தான் பகவத்கீதை, பகவான் நாமங்கள் கேட்கறது, இது எல்லாமே ப்ராக்டிக்கல். இது ஏதோ நம்ம வேற எங்கேயாவது பேசியிருக்கிறது நினைக்கக்கூடாது. ஓகே, எதுவும் நம்ம ஹரிகிருஷ்ணா தனியாக வந்துட்டோம் அப்படி கிடையாது. ஓகே, இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட லைஃப்பை எப்படி எதிர்கொள்கிறது. இதே ஒரு போர்க்களம் தான். ஆக்சுவலாக நவீன லோகம் வந்து ஒரு போர்க்களம். யாருக்கு வந்து போர்க்களம் மாதிரி இருக்குன்னா, யார் ஒருத்தர் ஜென்டில் மேனாக இருக்குன்னு நினைக்கிறாரோ அவருக்கு இது ஒரு போர்க்களம். ஓகே, யூ கேன் நாட் ரிமைன் அ ஜென்டில்மேன் ஆர் ஜென்டில் உமன். ஓகே, எப்படியும் நம்ம அந்த கழுத மாதிரி இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம். அப்படிங்கிற நமக்கு டெய்லி போர்க்களம் தான். டீசென்ட் ஃபெல்லோவாக இருந்தால் போர்க்களம் தான். அப்படிங்கிறப்ப எது தான் ஆறுதல் கொடுக்கும்? நம்ம 6 லெவலில் மேலே போய்கிட்டே இருந்தாலும் ஆறுதல் கொடுத்துருமா? திடீர்னு டக்குனு இனிஷியேஷன் வாங்கிட்டோம், செகண்ட் இனிஷியேஷன் வாங்கியாச்சு, அடுத்து தேர்ட் இனிஷியேஷன் தனியாக தனியாக வாங்கியாச்சு, ஆறுதல் கொடுத்துருமா? இல்லை. ஆறுதல் எது தரும்னா, பகவானை பற்றி எவ்வளோ கேட்குறோமோ எவ்வளோ சொல்கிறோமோ அதுதான் ஆறுதல் தரும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து கோஸ்வாமிஸ் பெரிய பெரிய மினிஸ்டராக இருந்தாங்க. மினிஸ்டர்னா சாதாரண மினிஸ்டர் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல். இங்கெல்லாம் இடத்த காலி பண்ண 5 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக. அதுக்கப்புறம் சார் நான் இருக்கிறேன், சார் கட்சியை மாற்றுவாங்க, என்னென்ன மாற்றுவாங்க, பார்ட்டியெல்லாம் மாற்றுவாங்க கரெக்டாக. ஆனாலும் போஸ்ட் கிடைக்க அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய போஸ்ட் எப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங். அவர் வேலையை விட்டு போகிறேன்டா, நான் ஹிந்துஸ் எல்லாம் கொல்லுவேன்றான். முஸ்லீம்காரன் கிங்கு சொல்கிறான், நீ வேலையை விட்டு போறேன், உன்னுடைய ஹிந்து விவகாரத்தை கொல்லுவேன், நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் எல்லா வசதியும் பண்ணி தரேன், என்னுடைய சகோதரன் மாதிரி, நீ கணக்கு வழக்க நான் பார்க்கவே மாட்டேன், கஜானாலாம் உன் பொறுப்பு. என்னுடைய ஆசை என்னன்னா நாடாக போய் கைப்பற்றதான் என்னோட ஆசை. நீ வந்து இதெல்லாம் நீ பார்த்துக்க, நீ ஆட்சி நடத்து அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துனாங்க. நீ ரிசைன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸும் பயங்கரம். பெரிய பேலஸ் கட்டி கொடுத்தான் முஸ்லீம்காரன். அவருக்கு நல்ல பட்டப்பேர் கூட கொடுத்தாங்க. அவருக்கு அந்த முஸ்லீம்லேயே ஹையஸ்ட் பட்டப்பேர் கொடுத்து ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தான். இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ண முடியாது நம்ம இந்த காலத்தில். அந்த மாதிரிலாம் மினிஸ்டர்லாம் கிடையாது இப்போ. ஓகே, அந்த மாதிரி பவர்ஃபுல் பர்சன் இந்த கோஸ்வாமிஸ், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, பயங்கர ஹோம் மினிஸ்டர் அண்ட் இன்னொரு மினிஸ்டர். ஓகே, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வச்சுக்கோமே, இவர் 2 பேர். ஓகே, ஸோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இதையெல்லாம் வேணான்னு சொல்லி விட்டுட்டு கிங்கை அப்படி சமாளித்து வெளியே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லாயின் கிளாத் சொல்லுவாங்க, ஒரு சிங்கிள் கிளாத் தான் கட்டிட்டு பிருந்தாவனம் வந்துடுறான். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெனோன்ஸ் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆகும் தெரியல, எல்லாத்தையும் ரெனோன்ஸ் பண்ணா நான் இந்த மாதிரி ரெனோன்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த இதுலேருந்து வரல. ஆக்சுவலாக அப்படி ரெனோன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் தலைச்சிருப்பாங்க யோசிப்பாங்க. இல்லை ஒரு கோஸ்வாமி, யார் கோஸ்வாமியில் ஒரு கோஸ்வாமி ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு பால் தான் குடிப்பார், கொஞ்சம் தான் பால். ஓகே, அந்த பாலை குடிச்சிட்டு அவ்வளோதான். ராகத்வேஷ முக்தே சாவு தான் எக்ஸாம்பிள், அட்டாச்மெண்டே கிடையாது, கொஞ்சம் பால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் திடீர்னு வயிற்று வலிக்குதுன்றார். டிசேபிளாக என்னாச்சுன்னு கேட்பாங்க. பயங்கரமாக வயிற்று வலிக்க, செரிக்கலை, நிறையா சாப்பிட்டேன், நெய் நிறையா சாப்பிட்டேன், செரிக்கலை.
டிசேபிள்லாம் ஒரே ஆச்சரியம், இவர் தான் எதுவுமே சாப்பிட மாட்டாருன்னு சொல்லி நேராக போய் டாக்டரை கூட்டு வரான். டாக்டர் வந்து பார்க்குறேன், ஆமாம் இவர் நிறைய நெய் பொருளை சாப்பிட்ருக்காரு, இவர் டெய்லி இவன் தான் பால் குடிப்பார், இவருக்கு நெய்க்கு சம்மந்தமே கிடையாது, நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம், பிருந்தாவெல்லாம் காட்டிலாம் இருக்கிறாரு. இல்லை இப்போ கேட்பாங்க பேசுவோம், நெய் நிறையா சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, டாக்டரும் அப்படி தான் சொல்லி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் அப்படியே பாஸ்ட் டைமுக்குள்ளே போயிட்டேன், ராதாகிருஷ்ணா பாஸ்ட் போயிட்டேன், அங்கே எனக்கு நிறைய பிரசாதம் நெய் உணவாக கொடுத்துட்டாங்க, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு இதாகிடுச்சு. ஓகே, இது மாதிரி நடக்குது. அவங்க உண்மையிலே என்ஜாய்மெண்ட் இருக்கு, நடிக்கலை. நான் இருந்து இப்படி ஆகிட்டேன், லாயின் கிளாத் போட்டேன், எனக்கு மினிஸ்டர் பதவி வேண்டாம், என் மனைவியெல்லாம் உதவி தள்ளிட்டேன், குழந்தைங்கள்லாம் வேண்டாம், நடிக்கலை. ஆக்சுவலாக தே என்ஜாய் ஸோ மச். ஸோ தே துச்சவத் நான் ஒன்றும் இல்லைன்னு தள்ளிட்டான். ஓகே, நடிச்சா என்ன ஆகுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இல்லாமல் ரெஃபரன்ஸ் பண்ண என்ன ஆகுன்னா, சிஆர் தாஸ்ன்னு சொல்லி பெரிய வக்கீல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் தொழில் பண்ணுறதுனால நிறைய சேலரி. பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கலை, காந்திஜி உண்ணாவிரதம்லாம் இருந்து அந்த மாதிரி டயத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிஆர் தாஸை கூப்பிட்டு காங்கிரஸ்காரங்க வந்து இந்த பிரிட்டிஷை வந்து நம்ம இது பண்ணுறோம், அதனால எல்லாரும் அவங்க ஜாபெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன்றோம், உங்கள் துணியெல்லாம் தியாகம் பண்ணணும், சத்தியாகிரகம் பண்ண, அப்புறம் அந்த துணியெல்லாம் எரிக்கணும், பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னாலும் மறுப்பு பண்ணணுன்றாங்க. அது என்ன சொல்லுவாங்க, அந்த இது மறுப்பு பண்ணுறது, எல்லாத்தையும் மறுப்பு பண்ணிடுவோம். அது ஒன்று என்ன பண்ணுவார், சிஆர் தாஸ் நீங்களும் ரிசைன் பண்ணுங்கன்னா ரிசைன் பண்ணிடுவார், டிஸ்ஒபீடியன்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒத்துழையாமை இயக்கம் நினைக்கிறேன், ரைட்டா? ஒத்துழையாமை இயக்கம். அவர் என்ன பண்ணுவார், நானும் சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் அவர் பேர், ஒரு பயங்கர பணக்காரர் பிராமின். அவர் சேரிட்டபிள் பர்சன், யாராவது வந்தாங்கன்னா உடனே காசை தூக்கி கொடுத்துருவார், வச்சுக்காப்பா 1000 ரூபாய் வச்சுக்கோ. அந்த காலத்து 1000 ரூபாய் பெரிய விஷயம். எங்கள் அப்பாவுக்கு சேலரி 200 ரூபா தான் 80ல், அவ்வளோதான் சேலரி அப்போலாம். அதுவே அப்போ பார்த்துங்க 1950 40லாம் எப்படி இருக்கு வச்சு பாருங்க. அப்போ வந்து அவர் பயங்கர 50,000 ரூபா சேலரிங்கிறது பெரிய விஷயம். அவர் அப்படி இருந்து நிறைய செலவழித்து பழகிட்டு இந்த காங்கிரஸ் ஆரங்க சேர்த்தோன்னா அவருக்கு பாக்கெட் மணியாக 500 ரூபா கொடுப்பாங்க மாதத்துக்கு. 500 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? அவர் அந்த சம்பாத்தியம் இல்லையே அப்படின்னே சொல்லி அந்த ஏக்கத்திலே அவர் இறந்துட்டார். புரியுதா? இவருடைய அந்த மாதிரி மினிஸ்டர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது, நம்ம கோஸ்வாமிஸ் மாதிரி. இவர் வந்து ஒரு சாதாரண வக்கீல் தொழில் பண்ணார். அந்த காலத்தில் கொஞ்சம் சேலரி பண்ணார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் விட்டுட்டா பிறகு நாட்டுக்காக விட்டார். அவங்க கிருஷ்ணருக்குலாம் வந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆனந்தம் கிடைச்சது, இவங்களுக்கு என்ன கிடைக்கல, எதிர்பார்த்த அளவு ஆனந்தம் கிடைக்கல. இவர் சும்மா ஒரு நாம்சே வாக்கா என்ன பண்ணார், தேசப்பற்று அந்த மாதிரி வந்து இறங்கினார். ஆனால் கடைசி என்ன பண்ண முடியல, அவரால் ஈடு கொடுக்க முடியல, இறந்துட்டார். ஓகே, அதனால இந்த 3 விதமான துயரங்களை எப்படி ஒருத்தர் எதிர்கொள்ளலாம்னா, இது பகவானை மையமாக வச்சு தான் எதிர்கொள்ள முடியும். மதாஷ்ட கதாமிருஷா சுண்வந்தி கதயந்திஷ தபந்தி விவிதாஸ்தாபா நைத்தான் மத்கர சேதசாம். இது பாகவத்தில் வருது, கபிலமுனி சொன்னது. இந்த 3 விதமான துயரங்கள் எப்படி குறையும் பகவானுக்குன்னா, சுண்வந்தி கதயந்திஷ, அவருடைய லீலைகளை கேட்க அவருடைய நாமங்களை சொல்ல சொல்ல அப்படியே குறையும். வேற வழியே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்பீடாக போகிறது, இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு வாங்குறது, இல்லை இந்த லேடரில் சீக்கிரம் 6 வாங்கிட்டேன் அப்படி, இதெல்லாம் தட் இஸ் இம்மெட்டீரியல். அதுவும் மெட்டீரியல் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணி நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுலாம் மெட்டீரியல் தான். அது ஆன்மீகத்துக்கு அது சம்மந்தம் கிடையாது. அது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ப்ராசஸ் இல்லைன்னு சொல்ல, 6 ப்ராசஸ். ஆனால் ஸ்டில் இட் இஸ் மெட்டீரியல் இன் த சென்ஸ் வி ஆர் கம்பீட்டிங் வித் ஒன் அனதர். எனக்கு 4 கிடச்சிச்சா, எனக்கு 8 கிடச்சிச்சு, 8 ரவுண்டு. எனக்கு 16 கிடச்சிச்சு பாரு, நான் உனக்கு முன்னா போயிட்டேன். You are not advanced actually. You are just chanting also mechanical only. எனக்கு அது 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறோம். கரெக்டாக இல்லையா? எல்லாமே மெக்கானிக்கல். எங்கே கிருஷ்ணாவுக்கு மேலே கொஞ்சம் கூட அன்பே இல்லை. கரெக்டாக இல்லையா? அப்புறம் எப்படி துன்பம் குறையும்? அப்போ அதுலேயும் என்ன ஆகுனா பிரச்சனை வரும். அப்போ இதில் மெட்டீரியலாக நம்ம பழகி எல்லாத்துலேயும் முன்னா போய் நம்ம சின்ன வயசுல அப்படிதான் சொல்லியிருக்காங்க, ராஜாத்தி ராஜாடா ராஜா அப்படியே சொல்லி வந்து நம்ம எல்லாத்துலேயும் முன்னால் நிற்கணும்னு சொல்லிட்டு இதில் எல்லாத்தையும் சேவை பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறோம் இல்லையா? அப்படி இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன், 6 ஃபஸ்ட்டு வந்துட்டேன், இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட் இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு, என்ன பண்ண முடியும்? எகைன் மெட்டீரியல் ஒன்லி. அப்போ ஆன்மீகம்னா என்ன? யார் நேரம் நிறைய செலவழித்து கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களோ அதுதான் ஆன்மீகம். இந்த ப்ராசஸ் வேணான்னு சொல்லலை, ஆனால் இந்த ப்ராசஸ் மொத்தம் கிடையாது. இந்த ப்ராசஸை பெர்ஃபெக்டாக பண்ணியதுனால நம்ம கோலோகந்தவன் போயிடுவோன்னா அப்படி கிடையாது. ஓகே, இது இனிஷியேஷன் இஸ் வாட்,
ஒன்லி இனிஷியேட் ஸ்டார்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம காரே ஓட்டாமல் அங்கே இருந்தோன்னா ஃபியூலே போடலை, இப்போ இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, இனிஷியேஷன் I got Guru Maharaj disciple, he has mercy, I will go through everything. அவருடைய கருணை எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ கடாட்சம் வந்துருச்சு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், தேவையில்லை, அவர் என்ன சொன்னாலும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி கிடையாது. ஆக்சுவலாக இனிஷியேஷன் ஒன்லி ஸ்டார்டட் ஒன்லி. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதெல்லாம் கடைசி உயிர் மூச்சு இருக்க வரையும் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக சாண்டிங் பண்ணுறோமோ, எவ்வளோக்கெவ்வளோ கிருஷ்ணரை என்ஜாய் பண்ணுறோமோ, அதுதான் வாழ்க்கை. ஏன்னா கோலம் வந்தால் போனால் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ அதை என்ஜாய் பண்ண தான் நம்ம போக முடியும். சாண்டிங்கே என்ஜாய் பண்ணல, அது தூங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு ஐயா முடிச்சேன்டா, 14 நாள் முடிச்சேன், அவர் சொன்னார் 14 நாள் 4 ஒழுக்கவர்கள் எல்லாம் கரெக்டாக டிக் ஆகிடுச்சு, அடுத்து கோலம் வந்தவன். அப்படி கிடையாது. ஓகே, யூ ஸ்டார்ட் லைக்கிங் விச் பிளேஸ் ஐ எம் கோயிங் டு மதுரை. மதுரையில் எங்கே தங்குறது, மதுரையோட கிளைமேட் என்ன, அங்கே எப்படி இருப்பாங்க ஆட்கள்லாம், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லையா. அந்த ஊரில் எந்த லொக்காலிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் தான் அந்த ட்ரீட் கட்டார்லேயே அந்த சொன்னாங்க, மாத்தகிட்ட சொன்னாங்க ரிட்ரீட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ எங்கே தங்க வைப்பாங்க, பிரசாதம் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா. கோலா ஒரு நாள் போனால் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நான் மாலை பண்ணிட்டேன், 4 ஒழுங்கு ஃபாலோ பண்ணிட்டேன், கோலா வந்தான் அது எப்படி கிடைக்கும், கோலம் வந்தவன் ஒன்றுமே தெரியாது. கரெக்டாக இல்லையா. அப்போ அதனுடைய சுவாரஸ்யங்கள்லாம் படிக்கணும். அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்க, அங்கே ஃப்ளைட் உண்டா, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி இருக்கும், அங்கே தண்ணி எப்படி குடிக்கணுமா, எப்படி, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கிருஷ்ணன் எப்படி பழகுவார், கிருஷ்ணனை பற்றி எப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த ஒரு அனலைசிஸே இல்லாமல் ஒன்லி 6 லெவலில் மாத்திரம் போயிட்டு இனிஷியேஷன் வாங்கிட்டோம்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதை மனசில் நல்லா வச்சுக்கணும். ஓகே, கடைசி வரையும் நம்ம சர்வீஸோடையே போகணும். புக் டிஸ்ட்ரிபியூஷன், பிரசாதம், சாண்டிங், இதுதான். அது இனிஷியேஷன் வருது எக்ஸ்ட்ரா வந்ததுதான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, மாதிரி திருப்பி சொல்கிறார், இனிஷியேஷன் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கோலம் தான் போயிடுவான். நம்ம மகராஜ் சென்னையில் இருக்காங்களா, அந்த மகராஜ் சொல்கிறான் இனிஷியேஷன் கிடைக்காலும் பரவாயில்ல போயிடலாம். ஆனால் இனிஷியேஷன் கிடைச்சதுனால போயிட்டாருன்னு கிடையாது. ஓகே, அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் போக முடியும். ஓகே, இல்லைன்னா போக முடியாது. சர்வதர்மான் பரித்தஜ்யா மாமேகம் சரணம், எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணோட சரணடைய இருந்தால் தான் போக முடியும். கிருஷ்ணா ஓகே எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் வெறுத்தரும் முடியுதான்னு பாருங்க. எல்லாத்தையும் வெறுத்துறது, உலகத்தையே வெறுத்துறது முடியுமா? அது மாயவாதி ஆயிருக்கு இல்லை, நெகேஷன். அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ, ஆனால் கிருஷ்ணருக்கு உதவுதா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கொண்டார். ஓகே, அப்போ அது நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா. எல்லாத்தையும் வரைக்கும் எப்படி முடியாது நம்மளால். அப்போ ஈஸியாக இருந்தது எல்லாமே ஓகே தான், கிருஷ்ணனை வச்சு பிடிச்சிக்கோ. அதான் அர்ஜுனா பண்ணார். அபிமன்யை பிடிச்சிக்கிட்டாரு, எல்லாம் ராஜாவானாரு, எல்லாம் பண்ணார், கிருஷ்ணனுக்காக பண்ணார். இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் போயிடலாம். கிருஷ்ணரே இல்லாமல் தன்னை மாத்திரம் மையப்படுத்தி வந்துச்சுன்னா அப்போ போக முடியாது. அது யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, இவங்க பண்ண முடியும், இவங்க பண்ண முடியாதுலாம் கிடையாது. இவர் பூஜாரி ஆகிட்டாரு, இனிமேல் அவர் தன்னை மத்தியம் வச்ச மாட்டாரு, கிருஷ்ணர் தான் மையமாக வச்சுப்பார், அவர் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, தேர் இஸ் ஆக்சிடென்ட் இன் ராயல் ரோட் ஆல்சோ. ஓகே, அதனால் யாருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கலாம், எப்போனாலும் யாருனாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அதுதான் இந்த உலகம். ஓகே, அதனால் நம்ம நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கிருஷ்ண வயத்துக்கு வந்திருக்கோம். இந்த 3 விதமான துயரங்கள் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்டு நிறைய அவரை பற்றி சொல்ல என்ன ஆகுன்னா இந்த துன்பங்கள்லாம் குறைஞ்சு என்ன ஆகிட்டு நம்ம நிச்சயமாக கோலோகம் போக முடியும். அதில் நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேணாம். ஐயோ எனக்கு ஒரு குரு மகாராஜ் இல்லை கிடைக்கலையே அப்படின்னு, அது கிடைச்சதுனால நான் ரொம்ப கொடுத்து வச்சிட்டேன், அவன் ரொம்ப கீழே இருக்கான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் இந்த ப்ராசஸை பிடிச்சிக்கிட்டாங்களோ, யார் குரு அனுப்புகிறா, கிருஷ்ணா ஒன்லி சென்ஸ் குரு. துருவ மகாராஜா வீட்டிலேருந்து கிளம்பிட்டார். என்ன பண்ணிட்டாரு, அம்மா என்ன சொன்னாங்க, கிருஷ்ணரை பாருடா, நான் ஒரு அப்பாவி, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உங்கள் அப்பா பெரிய ராஜா, நீ கிருஷ்ணர்கிட்ட போனேன்னா உனக்கு காப்பாற்று வரான்னு சொல்லி கிருஷ்ணரை பார்க்க கிளம்பிட்டார். நம்மளும் we have also want to see கிருஷ்ணனா. உடனே யார் கிருஷ்ணா அனுப்புறாரு, நாரத முனி அனுப்புறாரு. அவ்வளோ டிட்டர்மினேஷன் துருவ மகாராஜா. நாரத முனியை துருவ மகாராஜா நமக்கு ஒரு குரு அனுப்ப மாட்டாரா என்ன கிருஷ்ணர்? நமக்கு டிட்டர்மினேஷனே கிடையாது, நமக்கு ஏதாவது ஈஸியாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அப்படி நான் போயிட்டே இருக்கணும். 14 நாள் பண்ணேன், பிரபு என்னாச்சு அடுத்து போகலையா பிரபு, உள்ள தள்ளுங்க, ப்ரொஃபைலில் உள்ள தள்ளுங்க. இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் கிருஷ்ணரே குரு அனுப்ப மாட்டேங்கிறார். ஓகே, நாரத முனி அனுப்பிச்சு நாரத முனி இனிஷியேஷன் கொடுக்க ரெடியாக இருக்காரு.
இனிஷியேஷன் கொடுத்து அவர் போயிட்டார். ஓகே, இந்த மாதிரி நம்ம இது வந்து எப்பயுமே எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஐடியல் தான் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி நம்ம இல்லாட்டா நம்ம அதை நம்ம மனசை நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகே, இது மாதிரி கிருஷ்ணர் நம்மளை ரெடி பண்ணிடுவார், கிருஷ்ணர் நமக்கு அனுப்புவார். நம்ம வந்து ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும். கிருஷ்ணரை பற்றி கேட்டு நம்ம சொல்லி சொல்லி என்ன பண்ணோம், நம்ம முன்னேறிட்டே இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன ஆகிடும், நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஜெய கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா அதில்? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை, பாவனை போயிடலாம்.